அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2026க்கான டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ரெகுலர் பேட்ச் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கான வீடியோ போட்டதுமே நிறைய ஃபோன் கால்ஸ் நமக்கு வந்தது. வந்ததுல மேக்சிமம் மக்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடான queries தான் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸையும் சீக்கிரமா ரிவீல் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும்னு கேட்கக்கூடிய நிறைய ஃப்ரெஷர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். டெட்டு நல்லா எழுதியிருக்கிறேன் சார். 90 வருது, 85 வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம். இல்ல நீங்க ஆல்ரெடி டெட் குவாலிஃபை ஆயிருக்கீங்க. இதுவரைக்கும் யூஜிடிஆர்பிய டச் பண்ணல. ஆனா டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றது. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் பேட்ச். இட்ஸ் நாட் அ ரெகுலர் பேட்ச். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு டீச்சர் கொஸ்டின் மட்டும் செட் பண்ணி தரக்கூடியது தான் ஒரு டெஸ்ட் பேட்ச். அது நீங்க எந்த அகாடமியில வாங்கினாலும் சரி. ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்க. இந்த சிலபஸ்ல எனக்கு பெரிய புடி இல்ல அப்படின்னா, தயவு செய்து உங்களுக்கு எந்த அகாடமி நல்ல நோட்ஸ் தரக்கூடிய அகாடமி எனக்கு புடிச்சிருக்குது. அங்க போய் நீங்க சேர்ந்து ரெகுலர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. ஒரு ஆஃப்லைன் அகாடமி எனக்கு நல்லா இருக்கு. சாட்டர்டே, சண்டே குடுக்குறாங்க. எனக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கிற மாரி தோணுது. தயவு செய்து யோசிக்காதீங்க. சரியா? ரொம்ப ஏன்னா டீச்சர்ஸ் வந்து அதிகமா மண்டைய போட்டு பிச்சுப்போம். ரொம்ப யோசிக்காதீங்க. நமக்கு நஷ்டமானா ஒரு 5000 அல்லது 10,000 அல்லது 15,000த்துக்குள்ள நிக்க போகுது. பட் நீங்க அதுல கிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் செட்டில் இல்லையா? அந்த ரிஸ்க்க நீங்க கண்டிப்பா எடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா, நான் செய்த தவறை நீங்கள் திரும்பவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, அன்றைய காலத்துல நமக்கு வந்து ஃபினான்ஷியலா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அஃபோர்டபுளா எங்கேயாவது எது சீப்பா கிடைக்குதோ அதுக்கு நம்ம போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் அந்த அகாடமில நீங்க ஜாயின் பண்ணி முழுமையாக படிங்க. சரியா? நான் நல்லா படிச்சு முடிச்சுட்டேன் சார். 2023, 24ல நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். இல்ல டெட் இதுக்கு முன்னாடி குவாலிஃபை ஆன டைம்ல இருந்தே இப்போ வரைக்கும் யுஜிடிஆர்பிக்கு ரெடி ஆயிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு ஒரு 70% நான் ஓகே சார் அப்படின்னா, மீதி 25 இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரும். தவிர்த்து இது வந்து முழுமையான பேக்கேஜ் உங்களுக்கு கிடையாது. இங்க இல்ல. எங்க நீங்க டெஸ்ட் பேட்ச் வாங்குனாலும் அது முழுமை கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ யுஜிடிஆர்பிக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா, ஆல்ரெடி கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கணும். இல்ல இப்போதைக்காவது தற்போதைய டைம்ல வேற ஏதோ ஒரு அகாடமில நீங்க ரெகுலர் பேட்ச்ல இருக்கணும். இருந்தா இந்த டெஸ்ட் பேட்ச் வாங்குறது உங்களுக்கு பிரயோஜனப்படும். இல்லை என்றால் தயவு செய்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் வாங்கி படிங்க. அது எங்கேனாலும் சரி. சென்னைனா சென்னையில ஒரு அகாடமி இருக்கு. வாங்கிக்கங்க. திருச்சியில இருக்கக்கூடியவங்க திருச்சியில, இல்ல மதுரைக்காரங்க மதுரையில, இல்ல மதுரைய சுத்தி இருக்கக்கூடியவங்க அந்த மதுரையிலேயே இப்போ ஒரு ஆஃப்லைன் படிக்க வாய்ப்பு இருக்குதுன்னா போய் படிச்சிருங்க. 3 மாத காலம் நல்லா படிங்க. ஆ அந்த ரிவிஷனுக்கு நீங்க எந்த டெஸ்ட் பேட்ச் வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்ன குடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிர்றேன். ஆல்ரெடி 108 108 அப்படிங்கிற கோட நம்ம யுஜிடிஆர்பி குடுத்திருந்தோம். மொத்த சிலபஸையும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி 108 டாபிக்ஸா அந்த சிலபஸ பிரிச்சுக்கிட்டோம். பிகாஸ் என்ன அப்படின்னா, நமக்கு சின்ன ஒர்க்ஸும் இருக்கும், பெரிய ஒர்க்ஸும் இருக்கும். சின்ன ஒர்க் 2 எண்ணத்த சேர்த்து ஒரு டாபிக் ஆகவும், பெரிய ஒர்க்ஸ உடைச்சு 2 டாபிக்ஸாவும் பிரிச்சுக்கிட்டோம். அப்படி 108 டாபிக்ஸ வந்து நம்ம இந்த யுஜிடிஆர்பி சிலபஸ்க்காக பிரிச்சு 108 சேலஞ்ச் 108 நாள் நம்ம கைடன்ஸ் குடுக்க போறோம் அப்படின்னு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அத பேஸ் பண்ணி நான் 108 டெஸ்ட்டா அத கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச்க்கு 108 டெஸ்ட் மினிமம்ங்க. மேக்ஸிமத்துக்கு நமக்கு நம்பரே கிடையாது. ஓகே. ஸோ முதல்ல நம்ம ஒரு டென்டேட்டிவான டெஸ்ட் ஷெட்யூல் இந்த 108 நாளுக்கான ஷெட்யூல முதல்ல நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருவேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதான் பண்ணுவோம். ஸோ நீங்க சிலபஸ பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணிக்கணும் முதல்ல. அப்புறம் வீக்லி உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த வாரத்துல என்னென்ன டெஸ்ட் எழுத போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிமைண்டரா எவ்ரி வீக் மேக்ஸிமம் சண்டே ஈவினிங் உங்க கையில அது கிடைக்கிற மாரி நான் வச்சுப்பேன். இந்த வாரத்துல இன்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்கணும். இந்த யூனிட் படிக்கணும். அதாவது நீங்க ஆல்ரெடி படிச்சு முடிச்சு வச்சிருக்கீங்க. அடுத்தது இப்ப சமீபத்துல படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அத திரும்பியும் நீங்க படிக்கிறதுக்கான ரிமைண்டர் நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அது எவ்ரி வீக் சண்டே ஈவினிங் உங்களுக்கு மெசேஜா வந்துருங்க. அத பொறுத்து நீங்க படிக்கணும். இந்த வாரத்துல ஒரு 3 டெஸ்ட் வச்சிருக்கிறோம்னா, நீ மொத்தம் 7 நாட்கள் ஒரு வாரத்துல அப்படின்னா, நீங்க 3 நாட்கள் படிக்கணும். 3 நாட்கள் டெஸ்ட் எழுதணும். இந்த டெஸ்ட் எழுதி முடிஞ்சோனுமே, நீங்க அந்த டெஸ்ட்ட டிகோட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அன்னைக்கு அதுதான் வேல. இப்போ திங்கட்கிழமை நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க. ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு எஸ்ஸே படிக்கிறீங்க திங்கட்கிழமை அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அத டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா, டெஸ்ட் எழுதுறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. மீதி நேரம்ல என்ன பண்ணுவோம்? ஆஃப் ரிவெஞ்ச ஃபுல்லா டிகோட் பண்ணிர்றோம். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய ஏ டூ இசட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பேக்கன் பத்தின என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்குது, எல்லாத்தையும் முடிச்சு வச்சிரணும். அதே மாரி அடிசன் அண்ட் ஸ்டீல் இது புதன்கிழமை படிக்கிறீங்க அப்படின்னா, ரோஜர்,
ஸ்பெக்டேட்டர் ரெண்டையும் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் எடுத்த அன்னைக்கு வேற என்ன வேலை நமக்கு? அது அவ்வளோத்தையும் டீகோட் பண்றது தான் நம்மள வேலை. இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்குங்க. ஸோ டாபிக் வைஸ்ல, யூனிட் வைஸ்ல நீங்க வந்து டெஸ்ட்ட ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் யூனிட் வைஸ் 10 யூனிட் முடிஞ்சிடுச்சுன்னா, கம்பைன்ட் யூனிட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. யூனிட் 1 அண்ட் 2, யூனிட் 1 அண்ட் 3. ஏன் 2 அண்ட் 3 சேர்க்கல அப்படின்னா, யூனிட் 1 நீங்க பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் எங்க வர படிக்கிறீங்களோ, அங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. ஹெல்ப் பேப்பர் அது. ஸோ அதனால அப்படி சொல்றேன். ஓகேங்களா? அப்புறம் மார்க் டெஸ்ட். ஃபைனலா மார்க் டெஸ்ட் வந்து பிடிஎஃப்ல நம்ம குடுத்துருவோம். மத்தபடி இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு கூகுள் ஃபார்மேட்ல வரும். கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்ல வரும். மார்க் டெஸ்ட் மட்டும் ஏன்னா நீங்க ஓஎம்ஆர்ல அடிச்சு பழகணும் இல்லைங்களா? அதனால டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ட நம்ம தொடங்கிருவோம். அத தவிர்த்து டெய்லி கைடன்ஸ். அந்த 108 நாள் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவா நம்ம குடுத்துட்டே இருப்போம். அதுவே உங்களுக்கு பெரிய உந்துதலா இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? இது நம்மளுடைய டெஸ்ட்னுடைய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? சரி, மெயின் மேட்டருக்கு வந்துருவோம். முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் இருக்கும். பேமெண்ட் என்ன? அப்படின்னு. ஸோ நம்மளுடைய ரெகுலர் பேட்ச்க்கு நம்ம வந்து ₹5000 பேமெண்ட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேங்க. இது வந்து கிளாஸஸ் வித் ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையும் இன்க்ளூடட். பட் இங்க வந்து டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் நம்ம ₹2000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபீ. அத வந்து நீங்க பண்ண வேண்டியது இல்ல. ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. முதல்ல பாருங்க, இந்த நம்பர் ஜிபே நம்பர் எடுத்துக்கங்க. 9159545517 இப்படிங்கிற நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணலாம் ₹2000 ஓகேங்களா? இல்ல இதுல ஏதாவது குளறுபடிகள் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுதுன்னா, இதுக்கான கியூஆர் கோடு இங்க இருக்குதுங்க. சரியா? இந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணி இப்போ இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஜிபேல போய் டைரக்ட்டா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த யுபிஐ ஐடி ANI THA JAY 05@OKSBI இந்த கியூஆர் ஐடி மூலமாகவும் யுபிஐ ஐடி மூலமாகவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் முடிச்ச உடனே அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்ட எடுங்க. நம்மளுடைய அகாடமி நம்பரான 9566462820 இப்படிங்கிற நம்பருக்கு யுஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைட்டில் பண்ணி சும்மா நீங்க டைப் பண்ணி யுஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் உங்களுடைய நேம், உங்களுடைய பிளேஸ் இவ்வளோத்தையும் மட்டும் மென்ஷன் பண்ணி நமக்கு ஸ்கிரீன்ஷாட்ட ஷேர் பண்ணுங்க. உடனடியாக உங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் 10க்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆயிரும். ஷெட்யூல் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்க கையில கிடைக்கப்படும். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடா வேற ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா, ப்ளீஸ் அகாடமி நம்பர் 2 இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுடைய கொரீஸ இல்ல நீங்க கமெண்ட்ஸ்ல கூட கேளுங்க. இல்ல வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் கொரீஸ் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க் யூ.